பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த காலை நேரத்துல ஆண்டவர் இயேசு உங்க கூட பேசுவதற்காக உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், என் மகனே, என் மகளே, என் அன்பாய் உங்களோடு பேசுகிறவர். எங்கிருந்து பேசுறார் தெரியுமா? மலேசியா தேசத்துல ஈப்போ அப்படின்னு ஒரு பட்டணம் இருக்கிறது. இந்த பட்டணம் ரொம்ப அழகான பட்டணம். சுற்றிலும் மலைகள். அந்த மலைகளுக்கு நடுவில் இந்த பட்டணம் அமைந்திருக்கிறது. நல்ல ஒரு பெரிய பட்டணம். இந்த பட்டணத்துல மலை மக்கள், சீன மக்கள், தமிழ் மக்கள் ஒற்றுமையாய் ஐக்கியமாய் வாழ்வதை பார்க்க முடியும். இந்த பட்டணத்துல நிறைய செழிப்பும் நன்மையும் உண்டு. இந்த பட்டணம் ஒரு பழமையான ஒரு பட்டணம் கூட. பிரிட்டிஷார் இங்க ஆட்சி பண்ணி இருக்கிறாங்க. அவங்க கட்டின பல கட்டடங்களை இங்கே பார்க்க முடிகிறது. சரி, இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றார் அதை சொல்லுங்க. அப்படி சொல்றீங்களா? யாரோ உங்களை மறந்துட்டதுனால ஒரு வருத்தம் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்குல்ல. நீங்க நேசிச்சவங்க, நீங்க அன்பு காட்டினவங்க, நீங்க அவங்க என்ன நேசிக்கணும்னு நினைச்சவங்க, உங்களிடத்துல இந்த உதவியை பெற்றவங்க உங்களை மறந்துட்டு போயிட்டாங்க. நீங்க அதை நினைக்கும் போது சில சமயம் உள்ளத்துல வேதனை வருது இல்ல? அது உண்மைதான். மனிதர்கள் நம்மை மறக்கும் போது நமக்குள்ள ஒரு பாதிப்பு உண்டாகும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா 44:21 நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. என் மகளே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் இப்படி உன்னை மறப்பேன்? என்னுடைய ரத்தத்தை சிந்தி நான் உன்னை மீட்டு எடுத்திருக்கிறேன். நீ என்னுடைய மகள் தானே, என்னுடைய மகன் தானே, நான் உன்னை இப்படி மறப்பேன்னு ஆண்டவர் சொல்றார். இந்த மறதி இருக்கு பாருங்க, மனுஷர்களுக்கு கொஞ்சம் அதிகம், எனக்கு ரொம்ப அதிகம். நான் மறந்து போயிடுவேன். அது சில சமயம் நன்மையாவும் இருக்குது, சில சமயம் பாதிப்பை உண்டாக்கும். அதுல என்ன நன்மை அப்படின்னு நினைக்கிறீங்களா? யார் என்னை திட்டினாலும் ஏசினாலும் வயதாலும் தீமை செய்தாலும் அதுவும் மறந்துடும் எனக்கு. அடுத்த முறை அது நினைவிலே வராது. அவங்கள பார்த்தாலும் அவங்க எனக்கு தீமை செய்தவங்க மாதிரி எனக்கு நினைப்பே வராது. அது ஒரு ஆசீர்வாதம் தானே? அது ஒரு ஆசீர்வாதம். அதே சமயத்துல சிலர் பார்ப்பாங்க, பிரதர் ஸ்தோத்திரன்னு அன்பா பேசுவாங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்ன, எங்களை மறந்துட்டீங்களா பிரதர் அப்படின்னு சொன்னா எனக்கு ரொம்ப வெட்கமாயிரும், கஷ்டமாயிரும். ஏன்னு சொன்னா என் மனைவிக்கு ரொம்ப ஞாபக சக்தி சொல்லுவா. இவங்க வீட்டுல தாங்க நம்ம தங்கி இருந்தோம். அந்த ஊருக்கு ஊழியத்துக்கு போனப்போ 3 நாள் அவங்க வீட்டுல தங்கி இருந்தோமே, எங்களை ரொம்ப நல்லா கவனிச்சாங்க, சாப்பாடு கொடுத்து அன்பா கவனிச்சாங்க. அவங்களே நான் மறந்துட்டேன். எனக்கு ரொம்ப மறதி. 2 முறை 3 முறை 4 முறை பார்த்த பிறகுதான் அவங்கள நல்ல மனசுல பதியும். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் நினைவில் வைத்திருக்கிற தேவன், மறக்காத ஒரு தேவன். நம்ம யாராவது மறந்துட்டாங்கன்னா உண்மையில ஒரு பாதிப்பை வரத்தானே செய்யுது. நானே சிலருடைய முகத்துல பார்ப்பேன், நீங்க யாருன்னு கேட்டுட்டா எங்களை மறந்துட்டீங்களான்னு சொல்லும் போது அவங்களுடைய முகத்துல இருக்க சோகம் என்னையும் ரொம்ப பாதிக்கும். ஐயோ இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி கூட. அப்போ இந்த மறந்து போகிற காரியம் மனிதருடைய உள்ளத்தை பாதிக்கிறது. யாரோ உங்களை மறந்துட்டதுனால உள்ளம் பாதிக்கப்பட்டு போய் நிக்கிறீங்களா? பரவாயில்ல, மனிதர்கள் தானே. சூழ்நிலைகள் நிமித்தம் சில சமயம் மறந்து போக கூடும். நன்மை செய்வேன் நீ வாக்கு பண்ணியிருப்பாங்க, மறந்துடுவாங்க. ஐயோ நீங்க சொன்னீங்களே, அப்புறம் ஐயோ நான் மறந்துட்டேனே. அவங்க வேண்டுகனை செய்ய மாட்டாங்க, மறந்து போயிருக்கோம். அது நம்மை பாதிக்கும். ஆனா ஆண்டவர் ஒருவர் தான் வாக்கு கொடுத்தா மறக்க மாட்டார். அவர் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு மறக்காத ஒரு அன்பு. அதனால உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. என் மகனே, என் மகளே, நீ பயப்படாது. ஏன்னா உனக்காக என் உயிரையே கொடுத்திருக்கிறேன், என் ரத்தத்தை நான் சிந்தி இருக்கிறேன். நான் இப்படி உன்னை மறப்பேன்னு சொல்றார். இது போதும் இல்ல, வானத்தை பூமி உண்டாக்கின ஆண்டவர் என்னை மறக்காம இருக்கிறாரே, அதுதானே முக்கியம். அப்படி இதயத்துல கை வைங்க. ஆண்டவரே, யார் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறக்காத தேவன். என்னை நினைவில வச்சிருக்கிறீங்க, உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறீங்க, அது எனக்கு போதும். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன்.